வணக்கம். ஒரு பெரிய கம்பெனியோட ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன வரும்? ஒரு பெரிய பில்டிங், ரொம்ப வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் அப்படிதானே? ஆனா அந்த ஐடியாவே இப்போ தலைகீழா மாறிக்கிட்டு இருக்கு. இனிமே ஆஃபீஸுங்கிறது வெறும் ஒரு இடம் இல்ல, அது ஒரு சர்வீஸ். அது எப்படி சாத்தியம்னு நான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வியில தாங்க மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. நாம எப்படி நெட்ஃபிளிக்ஸ்க்கோ இல்ல ஸ்பாட்டிஃபைக்கோ மாசம் மாசம் பணம் கட்டி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி உங்க கம்பெனியோட ஆஃபீஸையே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். தேவைப்பட்ட அப்கிரேட் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ வந்திருக்கிற புது கான்செப்ட். சரி, இந்த புது சிஸ்டம் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு புரியணும்னா, முதல்ல இதுக்கு முன்னாடி கம்பெனிங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அதாவது அந்த பழைய ஆஃபீஸ் செட்டப் முறை. ஆமாங்க, ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்ணணும்னா இன்டர்நெட்டுக்கு ஒரு டீம், ஃபர்னிச்சருக்கு ஒரு டீம், ஏசிக்குன்னு இன்னொரு டீம்னு கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட மல்லு கட்ட வேண்டியிருந்தது. அப்பப்பா, ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாம மொத்தமா சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்கும். இதுல எது ஒண்ணு சொதப்பினாலும் மொத்த வேலையும் நின்னுதும். இந்த மாதிரி சின்ன சின்ன தலைவலிகள்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய நிறுவனங்களுக்கு எப்படி ஒரு பெரிய இடியா மாறுச்சு, ஏன் இந்த பழைய மாடல் இப்போ சரிப்பட்டு வராதுன்னு நாம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. முதல்ல சரியான இடத்த தேடுறதுக்கே பாதி ஜூன் போயிடும். அதுக்கப்புறம் டிசைனர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஐடி செட்டப், டெய்லி ஆபரேஷன்ஸ், அடேங்கப்பா, கம்பெனியை நடத்துறதா இல்ல இந்த ஆஃபீஸ் வேலையை பார்க்கறதானே தெரியாது. கம்பெனியோட முக்கிய வேலையை விட்டுட்டு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே நேரம் சரியா போயிடும். இந்த இடத்துல தான் ஆஃபீஸோட அமித் ரமானி சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். இடம், டிசைன், மேனேஜ்மெண்ட்னு தனித்தனியா சிதறி கிடந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே பேக்கேஜா கொடுக்க ஒரு ஆள் இல்லாதது தான் இத்தனை நாளா இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அந்த புதுமையான தீர்வு என்ன? கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் உலகத்தையே மாத்தி அமைச்ச அந்த ஒரே இடத்தில் தீர்வு அப்படிங்கிற அந்த புது மாடல் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேர் தாங்க ஃபுல் ஸ்டாக் B2B பிளாட்ஃபார்ம். பேர் தான் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு கல்யாண ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன வேணும்னு சொன்னா போதும், மண்டபம் பிடிக்கிறதுல இருந்து சாப்பாடு, டெக்கரேஷன்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு தேவையான A to Z எல்லாத்தையும் ஒரே ஒரு பார்ட்னர் பார்த்துப்பாங்க. இது பிசினஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. சரி, இந்த மாற்றத்தை கொண்டு வர்ற முக்கிய பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, விவர்க் இந்தியாவோட ரிவிட், டேபிள் ஸ்பேஸோட டெசின், ஸ்மார்ட் ஒர்க்ஸோட ஸ்மார்ட் வாண்டேஜ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் தான் முன்னணியில இருக்காங்க. இவங்க வெறும் கற்பனை இல்ல, நிஜ உலகத்துல வெற்றிகரமா இந்த மாடலை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. இதுதான் இந்த மொத்த மாற்றத்தோட அடிநாதம். ஸ்மார்ட் ஒர்க்ஸ்ல இருந்து ஹர்ஷ் பினானி சொல்ற மாதிரி கம்பெனிகள் இப்போ ஆஃபீஸை வெறும் ஒரு சொத்தா பார்க்கல. அதுக்கு பதிலா அது அவங்க பிசினஸை வளர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான கருவியா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மனநிலை மாற்றம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, இந்த புது மாடல் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால யாருக்கு என்ன லாபம்? ஆபரேட்டர்களுக்கு என்ன கிடைக்குது? கம்பெனிங்களுக்கு என்ன லாபம்? இது நிஜமாவே ஒரு வின் வின் சிச்சுவேஷனா? வாங்க கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்ப்போம். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வெறும் வாடகை கொடுத்துட்டு போற ஒரு வாடிக்கையாளரா இல்லாம 2 பேரும் சேர்ந்து வளர்ற ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இந்த உறவு மாறுது. இது வெறும் ஒரு சின்ன மாற்றம் இல்ல, மொத்த பிசினஸ் அணுகுமுறையே மாறுது. எந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே பளிச்சுன்னு புரியும். விலை நிர்ணயம், உறவு முறை எல்லாமே மாறுது. ஆனா இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய 2 விஷயம் காலக்கெடுவும் லாப வரம்பும். மாச கணக்குல நடந்த ஒரு வேலை இப்போ வார கணக்குல முடியுது. அதை விட முக்கியமா லாபம் பார்க்கற காலம் கிட்டத்தட்ட பாதியா குறையுது. யோசிச்சு பாருங்க, பழைய முறையில ஆபரேட்டர்கள் போட்ட முதலீட்டை எடுத்து லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 வருஷம் ஆகும். ஒரு பிசினஸ்ல இது ரொம்ப ரொம்ப நீண்ட காத்திருப்பு. ஆனா இந்த புது B2B மாடல்ல பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம்தான். பாதிக்கு பாதி டைம் கம்மி. இந்த வேகம்தான் இந்த துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியே ஏற்படுத்துது. இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். அப்போ கஸ்டமருக்கு, அதாவது கம்பெனிகளுக்கு என்ன லாபம்? சிம்பிள். 100 பேர்கிட்ட பேசுற வேலை ஒரே ஆளோட முடிஞ்சிடுது. இதனால அவங்களுக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். இதுதானே அவங்களுக்கு வேணும். சரி, இதெல்லாம் இப்ப நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இனிமே என்ன? இந்த ஆபீஸ் உலகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன எட்டி பார்ப்போம். இந்த சார்ட்டை பாருங்க, இது ஒரு முக்கியமான கதையை சொல்லுது. அடுத்த 4-5 வருஷத்துல இந்தியால இருக்கிற மொத்த ஆபீஸ் இடங்கள்ல 3ல 1 பங்கு, அதாவது 33% இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பணியிடங்களா மாறப்போதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மாற்றம் இது.
ஏன் இவ்ளோ பெரிய டிமாண்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியால தங்களோட ஆஃபீஸ்களை நிறைய திறக்கறாங்க. பெரிய கம்பெனிகள் ஒரே இடத்துல இல்லாம பல சின்ன சின்ன கிளைகளா பிரியறாங்க. அப்புறம் பிசினஸ ரொம்ப வேகமா விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இந்த காரணங்களால தான் இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா சேவையும் தர ஆஃபீஸ்களுக்கு டிமாண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல ஆபீஸ்ங்கிறது இனி வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, அது நம்ம தேவைக்கேற்ப நாம வாங்கக்கூடிய ஒரு சேவை. இந்த மாற்றம் இப்படியே தொடரும்போது எதிர்காலத்துல கம்பெனிகள் தங்களோட ஆபீஸ் கிட்டே இருந்து இன்னும் வேற என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. யோசிச்சு பாருங்க.